23ஆம் தேதி என்று தெளிவான பலமான செய்தியினை அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள். I see Tamil Nadu as an important engine of growth for India. In the last 11 years, the center has provided more than 14 lakh crore rupees to Tamil Nadu. This has come as tax devolution, as highways, airports, railways and welfare schemes. कांग्रेस और डीएमके जब दिल्ली में राज करते थे तब तमिलनाडु को जितने पैसे मिले थे ये धनराशि उससे कई गुना ज्यादा है. இந்தியாவின் வளர்ச்சிக்கான முக்கியமான என்ஜினாக தமிழ்நாட்டினை நான் பார்க்கின்றேன். கடந்த 11 ஆண்டுகளாக 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அளித்திருக்கின்றது. இது நிதி பகிர்வாக நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், ரயில்வே துறை மற்றும் நலத்திட்டங்களாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த காலத்திலே தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்ட நிதியை விட இந்த தொகை பல மடங்கு அதிகம். Over the past 5 years, two things have increased to record levels in Tamil Nadu. The first is one family's wealth, and the second is Tamil Nadu's death. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more. நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 2 விஷயங்கள் சாதனை அளவுகளை எட்டியிருக்கின்றன. முதலாவதாக ஒரு குடும்பத்தின் சொத்து, இரண்டாவது தமிழ்நாட்டின் கடன். தமிழ்நாட்டின் உச்சபட்ச குடும்பம் மேலும் மேலும் பணக்காரர்களாகி வருகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவர் மீதும் இருக்கின்ற கடனோ மேலும் 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 கூடிக்கொண்டே போகின்றது. DMK's policy is by the family, of the family and for the family. CM, same family. Deputy CM, same family. Prominent MP in Delhi, same family. Film, media houses, many such things controlled by one family. यहां तक कि डीएमके के सीनियर नेताओं को भी एक परिवार के जूनियर मोस्ट मेंबर्स के सामने झुकना पड़ रहा है. திமுகவின் கொள்கை என்ன? குடும்பத்திற்கு, குடும்பத்தால், குடும்பத்திற்காக, அவ்வளவுதான். முதலமைச்சர் அதே குடும்பம், துணை முதலமைச்சர் அதே குடும்பம், தில்லியில் இருக்கும் முக்கியமான எம்பிக்கள் அதே குடும்பம், திரைப்படங்கள், ஊடக நிறுவனங்கள், இப்படி பல துறைகளை ஒரே குடும்பம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் திமுகவின் மூத்த தலைவர்கள் கூட ஒரு குடும்பத்தின் மிக இளைய உறுப்பினர்களிடம் தலை தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. Whenever I meet people from Tamil Nadu, they tell me there is a big competition in the family here. The competition is between the son and the son-in-law. They are competing on who will loot more. எப்போதெல்லாம் நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க நேர்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் என்னிடத்திலே ஒரு விஷயத்தை கூறுவார்கள்.
அது என்ன தெரியுமா? இங்கே ஒரு குடும்பத்திற்குள்ளே பெரும் போட்டா போட்டி நிலவுகிறது. இது மகனுக்கும் மருமகனுக்கும் இடையிலான போட்டி. எதிலே போட்டி? யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதுதான் போட்டி. Tamil Nadu needs vision in governance, not son or son-in-law loot. On a connected note, DMK and their ally in Delhi had one thing common. In both, the son-in-law had done quote-unquote wonders, and India is fed up of one son-in-law. Tamil Nadu is fed up of another son-in-law. इन दोनों परिवारों के भ्रष्टाचार से जनता बहुत परेशान है. ஆளுகையில் தொலைநோக்கு தான் இன்று தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான தேவை. மகன் மருமகன் அடிக்கும் கொள்ளை அல்ல. அதேபோல திமுகவிலும் தில்லியில் அவர்களுடைய கூட்டாளிக்கும் இடையே ஒரே ஒரு ஒற்றுமை. இரண்டு கட்சிகளிலும் மருமகன்கள் மேற்கோள் என்னவென்றால் அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்தியா ஒரு மகனால் ஒரு மருமகனால் சலித்து போய்விட்டது. இன்னொரு மருமகனால் தமிழ்நாட்டு சரித்து போய்விட்டது. இந்த இரண்டு குடும்பங்களின் ஊழலால் மக்கள் பெரும் வேதனையில் இருக்கின்றார்கள். But look at the contrast between DMK and BJP. Take the example of a proud son of Coimbatore, Thiru C.P. Radhakrishnan ji. No political background. He grew through honesty and hard work. For example, when he was in the choir board, he took its export to record levels. Now, a son of Coimbatore is our vice president. ஆனால் திமுகவிற்கும் பிஜேபிக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள். கோயம்புத்தூரின் மண்ணின் மைந்தன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்வோமே. அரசியல் பின்புலம் ஏதும் கிடையாது. நேர்மை மற்றும் கடுமையான உழைப்பால் உயர்ந்தவர். தென்னை நார் வாரியத்தில் இருந்தபோது ஏற்றுமதியை சாதனை அளவுகளுக்கு கொண்டு சென்றார். இப்போது கோயம்புத்தூரின் மண்ணின் மைந்தன் ஒருவர் நமது துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். कोयम्बतूर के लोगों ने हमेशा से डीएमके की भ्रष्ट और माफिया स्टाइल राजनीति को नकारा है. Therefore, DMK looks at this region with a feeling of political revenge. Remember how a member of DMK's top family insulted the people a few months ago. Now they have sent here a politician known for massive scams, including test bed scam. திமுகவின் ஊழல் மலிந்த ரவுடியீச அரசியலை கோயம்புத்தூர் மக்கள் எப்போதுமே புறக்கணித்து வந்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த பகுதியை ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கோடுதான் திமுக அணுகி வந்திருக்கின்றது. திமுகவின் உச்சபட்ச குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவர் கோவை மக்களை சில மாதங்களுக்கு முன்னால் எப்படி அவமானம் செய்தார் என்பது நினைவிருக்கிறது இல்லையா? டாஸ்மாக் ஊழல் போன்ற பெரிய பெரிய மோசடிகளுக்கு பெயர் போன ஒரு அரசியல்வாதியை இப்போது இங்கே அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். Friends, when there is a double engine government, work moves faster. Schemes reach people quicker. Benefits multiply. நண்பர்களே,
டபுள் என்ஜின் அரசாங்கம் இருக்கும்போது வேலைகள் மும்முரமாக வேகமாக நடக்கின்றன. மக்கள் நல திட்டங்கள் விரைவாக மக்களை சென்றடைகின்றன. ஆதாயங்கள் பல மடங்காகின்றது. Take the PM Suryagar scheme for example. For now, it has reached only 8,000 homes in Coimbatore. Each home got about 75,000 rupees subsidy for rooftop solar from central government. So 8,000 homes means total about 60 crore rupees given by the center. பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடுகள் திட்டத்தையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமே. இப்போது இது கோயம்புத்தூரில் 8,000 வீடுகளை மட்டுமே சென்றடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த கூரை மீதான சூரிய சக்தி அமைப்பிற்கு சுமார் 75,000 ரூபாய் மத்திய அரசு தரப்பிலிருந்து மானியம் கிடைத்தது. ஆக 8,000 வீடுகள் என்றால் சுமார் 60 கோடி ரூபாயை மத்திய அரசு அளித்திருக்கின்றது. But benefit does not stop at subsidy. Solar power cuts electricity bills. People save money. According to one calculation, each home saves about 2,000 rupees every month on power bills. 8,000 homes together save about 1.6 crore rupees every month. That is about 19 crore rupees every year. ஆனால் ஆதாயம் மானியத்தோடு மட்டும் நின்று போவதில்லை. சூரிய சக்தி மின்சாரத்தால் மின் கட்டணம் குறைகிறது. மக்களால் பணத்தை சேமிக்க முடிகிறது. மின் கட்டணத்தால் மட்டுமே ஒவ்வொரு வீடும் சுமார் 2,000 ரூபாய் மாதந்தோறும் சேமிக்கிறது என்கிறது ஒரு கணக்கீடு. 8,000 வீடுகள் ஒட்டுமொத்தமாக சுமார் 1.6 கோடி ரூபாயை ஒவ்வொரு மாதமும் சேமிக்கின்றார்கள். அப்படி